அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஒரு வேலைவாய்ப்போட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அது இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுநருக்குமான ரிசல்ட்டுக்காக தான். ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலையுமே 95% மக்கள், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், அனைவருமே நம்ம எல்லாருமே இந்த வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும், ஸோ எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டோடு இருப்பீங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தும் கொண்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால் இதுக்கான அப்டேட் இன்றைக்கி சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு வெளியிட்டிருக்காங்க மக்களே. இது முழுக்க முழுக்க அப்டேட் எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, டிஆர்பியோட அஃபிஷியல் ஆஃபீஸில் இருந்து தான் நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் ரிசல்ட்டை பற்றின அப்டேட் குறித்து முக்கியமான அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் கொடுத்துருக்காங்க. அவர் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர், ஓகேங்களா? அதனால் அவர் செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட் நாங்கள் எப்போது வெளியிட போகிறோம், யார் யாருக்கு வெளியிட போகிறோம், அதற்கு முன்பாக எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் எந்தெந்த கேண்டிடேட்க்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு முதல்ல நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்றதுக்கான அப்டேட் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கே, அதாவது அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்க அட்ரஸ்க்கே வீட்டுக்கே வந்துடுமா, இல்லை அஃபிஷியல் டிஆர்பியோட அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணுமா? ஸோ இதை பற்றின முழுமையான தகவலுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்டில் கேட்குற விஷயம் என்னென்னா, டெய்லி நீங்கள் இதுதான் ப்ரோ அப்டேட் கொடுக்குறீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான நியூஸ் மாதிரி இருக்குது, ஸோ டெய்லி உங்களுக்கு அப்டேட் தராங்கன்னு கேட்டிங்க. கண்டிப்பாக இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் குறித்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியல் வெப்சைட்டில் இல்லை நியூஸ்லேயோ ஏதோ ஒரு அப்டேட் நமக்கு கிடச்சிரும். அதை பற்றின அப்டேட்டை நம்ம டெய்லியுமே கொடுத்துட்ருக்குறோம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா கன்ஃபார்மாக கொஞ்சம் சொல்லிவிடுங்க பிரதர், நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இன்டர்வியூ நல்லா பண்ணிட்டேன். ஸோ நான் இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கிறேன். அவங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக அவங்க கேட்டது எல்லாமே சப்மிட் பண்ணிட்டேன். ஜெராக்ஸ் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டேன். எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம் இதற்கான கட் ஆஃப் மார்க், ஓகேங்களா? இந்த ரேஷன் கடை வேலைக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலையானது கிடைக்கும், ஸோ அப்படின்றதுக்கான அப்டேட் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான கட் ஆஃப் எவ்வளோன்றதையும் நான் தெளிவாக மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அதையுமே நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே நான் பார்க்க போகிறேன். ஸோ தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அவசியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் அவங்க பார்க்க வேண்டிய வீடியோ. அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்க அனைத்து கேள்விகளுக்கும், கேட்டுக்கொண்டிருக்க கேள்விகளுக்கும் பதில் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகவே கிடைச்சிரும், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ டவுன்லோட் பண்ணுறது, ரிசல்ட் எஸ்எம்எஸ் மெயில் யாருக்கு வரும், எந்த மாவட்டத்துக்கு முதல்ல வரும், யாருக்குன்றதை தெளிவாக பார்த்தலாம், சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், இந்த நேர்காணலானது முடிஞ்சதா முடியலையா, அதனால தான் டிலே பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவும் கிடையாதுங்க. ஸோ இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் சரி, கட்டுநருக்கும் சரி, 38 மாவட்டத்திற்கும் அனைத்து நேர்காணலுமே அனைத்து நேர்காணல் பேட்ச்களுக்குமே இந்த நேர்காணலை விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் நடத்தி முடிச்சுட்டாங்க, சரிங்களா? இப்போது என்ன ப்ராசஸ்னால் இவ்வளோ டிலே பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சில டெக்னிக்கல் இஷ்யூனால், ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 3000 வேக்கன்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நபர்களை இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே மேனுவலாக மெரிட் லிஸ்ட்டு போடுறது சாத்தியமே கிடையாது இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா மெரிட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம் தான் வச்சுருக்கிறாங்க. அது சில டெக்னிக்கல் இஷ்யூ ஆனதுனால ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டிலே ஆகிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
நிறைய காரணங்களுக்காக நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள் எல்லாமே நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, என்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்க, என்ன மார்க்கில் செலக்ட் ஆகிருக்காங்க, என்ன மார்க்கில் ரிஜெக்ட் ஆகிருக்கிறாங்க, ஸோ எதுக்கு எவ்வளோ மார்க் இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் அதை வந்து போடவும் மாட்டாங்க இல்லையா. ஆனால் இந்த 2025 முதல் இருந்து ரிசல்ட்டு வெளியிடுவாங்க இல்லையா. ரிசல்ட் வெளியிட்ட உடனேயே பார்த்தீங்கன்னாக்க அதுலேயே மென்ஷன் பண்ணி இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து நம்மளுடைய டிஆர்பி அப்ளை பண்ண முடியல ஒரு வெப்சைட்டில், டிஆர்பி வெப்சைட்டில். அந்த வெப்சைட்டில் நம்ம வந்துட்டு நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தும் ரிஜிஸ்டர் நம்பரும் போட உடனே நம்ம எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க்கு, நம்மளுடைய டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, எவ்வளோ மார்க்கில் செலக்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ மார்க்கில் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க, எதனால் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க, ஸோ இது எல்லா தகவலுமே அந்த இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டிலேயே வந்து பார்த்திங்கனாக்கா மென்ஷன் ஆக போகுது. ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே பண்ணுறதாகவும் நமக்கு கூட்டுறவுத்துறையிலேருந்து அப்டேட்டாகவும் கிடச்சிருக்குது. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அதை முதல்ல சொல்லுங்கள், ஏன்னா நான் அடுத்தடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் எனக்கு இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன். அவங்க கேட்ட டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களும் கரெக்டாக தெளிவாக பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அனைத்து நபர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதோட கட் ஆஃப் ஓகேங்களா, இது யாரை பொறுத்து உங்களுடைய இன்டர்வியூ மார்க் மாறும் அப்படின்னா, உங்கள் இன்டர்வியூ பண்ணுறாங்க இல்லையா அவங்கள பொறுத்து தான் மாறும். ஒருவேளை நீங்கள் சப்போஸ் இப்போ 5 கொஸ்டின் கேட்டால் 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாலும் அவங்க ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ 5 கொஸ்டின் கேட்போம், அதில் அட்லீஸ்ட் 4 சொன்னான்னா உனக்கு 45 to 50 போட்டுருவோம். இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஒரு சில பேர் 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டான்னா அவன் எப்படி ஆன்சர் பண்ணாங்க, ஸோ கொஞ்சம் தயங்கி சொன்னாங்களா, இல்லை வந்து ஸ்பீடாக சொன்னாங்களா, இல்லை உதாரணம் சொல்லி சொன்னாங்களா, இந்த மாதிரிலாம் எப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக மார்க் பார்த்து அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. சரிங்களா. இதில் தான் நீங்கள் வந்து மார்க் கொஞ்சம் கீழே டவுன் ஆகும், மற்றபடி எல்லாத்துலேயுமே வந்துடும். ஓகேங்களா. இந்த டாக்குமெண்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே 47 48 இந்த மார்க் கண்டிப்பாக போட்டுருவாங்க. சரிங்களா. இந்த இன்டர்வியூவில் தான் எல்லாருமே கம்மியான மார்க் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இதில் கட் ஆஃப்னு பார்த்தோம்னா 90 95 97 இந்த கட் ஆஃபில் இருக்க அது கீழே மினிமம் வரணும் அப்படின்னா 85 ஓகேங்களா. இந்த கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இதில் வந்து மெரிட் லிஸ்ட்டு 1 மெரிட் லிஸ்ட் 2 அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரே லிஸ்ட்டு தான் வரும். ஓகேங்களா. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் 1 மெரிட் லிஸ்ட் 2 மெரிட் லிஸ்ட் 3 அந்த மாதிரிலாம் வரவே வராது. இதில் ஒரே ஒரு லிஸ்ட்டு தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க. சரிங்களா. அடுத்ததாக இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ டவுன்லோட் பண்ணுறது, அதை டவுன்லோட் பண்ண முடியுமா முடியாதா, ஸோ இதில் இது ஃபேக்கான நியூஸா இல்லை உண்மையான நியூஸா, இது வந்து வருமா வராதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பிப்ரவரி மாதம் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கிடைச்சிருக்க தகவல் படி அப்டேட். ஓகேங்களா. ஸோ அது வந்து பிப்ரவரியிலே வருமா இல்லை இந்த வீக்லேயே வருமானது அவங்கள தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற அப்டேட் படி நாங்கள் ஏதாவது ஒரு டேட்டில் பிப்ரவரி ஏதாவது ஒரு தேதிக்குள்ளே நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்றதையும் தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்ததான் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்னியாகுமரி டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட் உங்களுடைய ரிசல்ட்டை லிங்க் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு செக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஓப்பன் ஆகலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து இன்டர்வியூ கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இன்னும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதில் வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிடிஎஃப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதற்கு முன்பாகவே இப்போ வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, இப்போ வந்து செலக்ட் ஆகியிருக்கவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இன்று முதல் வெளியிட போவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. எல்லாருக்குமே செக் பண்ணிகிட்டே இருங்க. இன்று 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் இன்று முதல் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. எஸ்எம்எஸ்லையும் மெயிலையும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள்ன்றது அதிகமாகவே இருக்குது. சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் டெய்லி நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து அரசு வேலைகள் வந்தாலுமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.